ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. பசங்க எப்படி ஸ்கூல் போகிறாங்க, லஞ்ச் எப்படி செய்கிறேன்னு இந்த பிளாக் ஃபுல்லாக தொடர்ந்து விடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டேன், அடுத்த பக்கம் பாருங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முட்டல் சுண்டல் வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அடுப்பில் வந்து டீ போடுறதுக்காக டீ வந்து கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். அடுத்து பொரியல் செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு தான் இன்னைக்கு பொரியல் செய்ய போறேன். தயிர் சாதம் செய்ய போறேன். அதுக்காக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாவும் தனியாக கட் பண்ணிட்டேன். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழலாம் எடுத்து வச்சிருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து வரும்போது 1.5 லிட்டர் பால் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த பாலை காய்ச்சி பிறைக்கு வந்து போட்டிருந்தேன். தயிருக்கு வந்து போட்டிருந்தேன். சூப்பராக பாருங்க, தயிர் வந்து கெட்டியாக நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போறேன். ஃபர்ஸ்டே ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எவ்வளோ தயிர் தேவையோ அவ்வளோ தயிர் வந்து தனியாக எடுத்துக்கணும். அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம தயிர் சாதம் கிளறதுக்கு பக்குவமாக நம்ம வந்து தயிர் எடுத்துக்க போகிறோம். தயிர் பால் எல்லாமே அம்மா வீட்டுக்கு போனோன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே நம்ம சிதம்பரத்தில் இருக்கிறதுனால எல்லாமே கடையில் வாங்குற மாதிரி தாங்க வரும். பால் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீட்டில் தான் வாங்கிட்டு இருக்கேன். டெய்லி வந்துட்டு வந்து பசும்பால் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 1/2 லிட்டர் பால் 2 வேளையும் டீ போடுறதுக்கு தாங்க கரெக்டாக இருக்குது. தயிர் போடுறதுக்கு பால் பத்த மாட்டேங்குது. அம்மா வீட்டுக்கு போனோன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் எடுத்துகிட்டு வந்து தயிர் போட்டோன்னா எனக்கு ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அந்த தயிர் வரும். இப்போ பசங்களும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீச்சுக்கு போயிருந்தேன் சனிக்கிழமை அன்னைக்கு. அதனால இட்லிக்கெல்லாம் ஊற வைக்கலைங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை தான் இட்லிக்கு ஊற வச்சிருந்தேன். அது வந்து ஒரு 4 டேஸ் கிட்டத்தட்ட எனக்கு வரும். இப்போ ஃபர்ஸ்டே வந்து உளுந்து வந்து போட்டு விட்டேன். அரிசி உளுந்து வந்து இப்போ அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ உளுந்து நல்லா மஞ்சிட்டு இருக்கு. அடுத்து கிச்சன் பாருங்க. ஆல்ரெடி கிச்சன் வந்து காலையில எப்படி ஒரு டீப் கிளீனிங் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை போல நல்லா தான் கிளீனா இருக்கு. காலையில தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தாங்க செஞ்சிருந்தேன். மீதம் கொஞ்சம் சாதம் இருக்கு. அதை வந்து பசங்களுக்கு எக் ரைஸா செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் சாப்பிட்டுட்டு அவங்க டியூஷன் கிளம்பிடுவாங்க. திரும்ப நைட்டுக்கு ஏதாவது சமைக்கணும். ஈவினிங்கே ஒரு 3 மணிக்கு தான் நான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ உளுந்து வந்து நல்லா மஞ்சிருச்சு. அதை வந்து வலிச்சு ஒரு வாளியில எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இப்போ அரிசி போட்டு விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பசங்க வர்றதுக்குள்ள அவங்களுக்கு மீதம் இருந்த சாதத்தை 2 முட்டையை உடைச்சு ஊத்தி முட்டை சாதமா அதை வந்து செஞ்சு வச்சுட்டேன். தயிர் சாதம் இருந்ததை நான் சாப்பிட்டுட்டேன் மதியமே. இப்ப பசங்களுக்கு எக் ரைஸும் செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்த ஒரு சைட்ல பாருங்க, நம்ம அரிசி வந்து போட்டிருந்தோம். அரிசியும் கிரைண்டர்ல அது ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. கிச்சன்ல குக்கிங் வேலையும் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிளா முட்டை சாதம் தான் செஞ்சாச்சு. இப்ப பசங்க வர டைம் வேற ஆயிடுச்சு. அவங்க வரதுக்குள்ள சமைச்சும் வச்சாச்சு. ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது கிச்சன் கண்டிப்பா கஜ கஜன் தான் இருக்கும். அதே போலதாங்க இருக்கு. பசங்க கொண்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அவங்க டியூஷன் போனதுக்கு அப்புறம் ஒரு டீப் கிளீனிங் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பசங்க பாருங்க, மணி 4:45 ஆயிடுச்சா. 2 பேரும் ரொம்ப சோந்தாப்புல வருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல இருக்கும்போது வேன் வந்து வீட்டுக்கு நேராவே இறக்கி விட்டுரும். இங்க வந்து முன்னாடி தெருவுக்கு தான் போகணும். அவங்க காலையில ஏறும்போது நம்ம தெருவுல ஏத்திட்டு போயிடுறாங்க. வரும்போது அந்த தெருவுல இறக்கி விட்டு போயிடுறாங்க. நானும் நிறைய டைம் ஸ்கூலுக்கு கால் பண்ணி அந்த வேன் இன்சார்ஜிட்ட சொல்லுவேன், பசங்களால பேக் தூக்கிட்டு நடந்து வர முடியலைங்க, எங்க ஸ்ட்ரீட்ல இறக்கி விடுங்க, இங்கேயும் 4 ரோடு பிரியுது, இங்க வந்து வேன் நிறுத்தி அழகா வந்து கட் பண்ணி திருப்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லைங்க மேடம், எங்க வேன் பெரிய வேன், இதுல வந்து திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. சரி என்ன செய்யறதுன்ட்டு இப்ப பசங்க முன்னாடி ஸ்ட்ரீட்ல இருந்தா நடந்து வராங்க. பட் மார்னிங் மட்டும் நம்ம ஸ்ட்ரீட்ல வந்து பசங்களை ஏத்திட்டு போறதுக்கு நான் அது ஸ்ட்ரிக்டா நான் சொல்லிட்டேன். அதனால வந்து அவங்க டெய்லி கம்பல்சரி நம்ம வீட்டுக்கு நேராவே கார்னர்ல வந்து இட்டுக்கிறாங்க. ஈவினிங் மட்டும் தாங்க அங்க இறக்கி விட்டுறாங்க. தர்ஷம் வரும்போதே ஸ்கூல் ஷூ பாருங்க, ஷூல இருந்தா லேஸை காணும். எங்கடான்னு கேட்டா லேஸ் வந்து எடுத்துக்கிச்சுமா அப்படின்னு சொல்றான். லேஸ்ல எதுக்குதான் கைய வைப்பான்னு தெரியல. 2 லேஸும் அழகா காலையில கட்டி விட்டு அனுப்பியிருந்தேன். எந்த நிலைமைக்கு ஷூ வீட்டுக்கு வருது பாருங்க. லேஸ் எங்கடான்னு கேட்டா பேக் உள்ள இருக்குமா அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் காலையில ஷாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டு இருந்தேங்க. ஷாக்ஸையும் காணோம். அடுத்து ஷர்ட் பாருங்க, ஒயிட் ஷர்ட் என்ன நிலைமையில வச்சிருக்கான்னு பாருங்க. எப்படிதான் அழுக்காக்குனான்னு தெரியல. ஃபுல்லா வந்து அந்த ஷர்ட் ஃபுல்லா அழுக்கா இருக்கு. ஷாக்ஸை காணோம், லேஸை காணோம். இப்படிலாம் இருந்தா நமக்கு கோவம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க. இதை வந்து ஆக்சுவலி நான் தான் வாஷ் பண்ணி ஆகணும். வாஷிங் மிஷின்ல தான் வாஷ் பண்ணி ஆகணும். பட் பார்க்கும்போது ஒரு நீட்டா போய் நீட்டா வரானா பாருங்க. இப்ப அந்த லேஸ் வந்து எங்கடா இருக்குன்னு கேட்கும்போது அவன் பேக் உள்ள இருந்து எடுப்பான். எதுக்குடா அதை கழட்டி வச்சிருந்தான், அதுவா கழட்டிட்டு கீழே விழுந்துச்சுமா அப்படின்னு எனக்கு வந்து அவன் வந்து கிளாஸ் எடுக்கிறான். சரின்ட்டு என்ன பண்றதுன்னு அதையும் வாங்கி வச்சிட்டேன். அழுக்கு, அந்த லேஸும் அவ்வளோ அழுக்கு, அதையும் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஷாக்ஸ் எங்கடா தம்பின்னு நான் கேட்கும்போது அந்த பேக் உள்ள கையை விட்டு தெரியாம எடுத்துட்டு போறாராம் துவைக்கிற இடத்த போடுறதுக்கு. இந்த ஷாக்ஸ் இப்ப ரீசெண்டா ஒரு 4 டேஸ் முன்னாடி சிதம்பரம் போய் தம்பிக்கு செப்பல் எடுக்கும்போது வாங்கிட்டு வந்தது. 40 ரூபா ரேட்டு தான். பட் இதை விட நான் குவாலிட்டியா கேட்டேன். இல்லம்மா இதான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி கிழிச்சு வச்சிருக்கான் பாருங்க. ஆல்ரெடி வந்து 2 ஷாக்ஸ் வாங்கியிருந்தா அதையும் கிழிச்சிட்டான். இப்ப வாங்கி ஒரு 3 டேஸ் கூட ஆகாது. ஃபர்ஸ்ட் டே மண்டே புதுசா இன்னைக்கு காலையில தாங்க போட்டு அனுப்பி விட்டேன். கிழிச்சு கொண்டு வந்துட்டான்.
இவனை நம்பி நான் எந்த பொருளை தான் வாங்கி கொடுக்கறதுன்னு எனக்கே புரியல. போன டைம் வாங்கினதும் 40 ரூபா, இந்த டைம் வாங்கினதும் 40 ரூபா, 80 ரூபா சோலி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்ப நான் அடுத்த சாக்ஸ் வாங்குறதுக்கு நான் அடுத்த ஷாப் வந்து போய் தேடணும். பாப்பா பரவாயில்ல, எந்த பொருள் எடுத்துட்டு போனாலும் எப்படி ஸ்கூல் போனாலும் ப்ராப்பரா போயிட்டு ப்ராப்பரா வரா. பட் தம்பி கிட்ட அந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது. சரி திட்டி என்ன பண்றதுன்ட்டு நானும் தம்பி நீ டியூஷன் கிளம்பான்னு சொல்லிட்டு அவனும் இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டியூஷன் கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இப்ப சாப்பாடு வச்சு பசங்களை அனுப்பணும். இப்போ நான் வந்து முட்டை சாதம் தான் செஞ்சிருந்தேன் காலையில. மீந்த சாதத்தை வச்சு இப்போ எக் ரைஸா செஞ்சுட்டேன். பசங்களை இப்ப சாப்பிட சொல்லியிருந்தேன். மாவு அரைச்சிருந்தேன், மாவு ஃபுல்லா வடிச்சு வச்சுட்டேன். இது வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. காலையில இட்லி ஊத்துறதுக்கு வசதியா இருக்கும். அடுத்து இப்ப பசங்களை சாப்பாடு போட்டு சாப்பிட சொல்லியிருந்தேன். கிச்சன் பாருங்க ஃபுல்லா சிங்க்ல ஜாமான் ஃபுல்லா ஏறிடுச்சு. பசங்களை டியூஷன் அனுப்பிட்டு தான் அதை வாஷ் பண்ணி வைக்கணும். இப்ப பாப்பா வந்து 2 பேருக்குமே சாதம் போட்டுட்டு இருக்கா, பாப்பாவுக்கும் தம்பிக்கும். 2 பேரும் சாப்பிட்டுட்டு டியூஷன் போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்குள்ளார என்னுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் வந்து செய்யணும். தன்சி எப்போதுமே ஸ்கூல் விட்டு வந்ததும் கிச்சன்ல என்ன சமைச்சு வச்சிருக்கீங்கன்னு நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம், எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா கோவமாவே இருப்பா. அவளுக்காகவே ஏதாச்சும் நான் இப்பெல்லாம் சமைச்சு வச்சிருவேன் ஈவினிங் வந்ததுமே. இப்ப நம்மலாம் ஸ்கூல் லைஃப்ல ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பா நம்ம நேரா கிச்சனுக்கு தான் போவோம். அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சாப்பிடணும்னு தான் ஃபர்ஸ்ட் நினைப்போம். அந்த ஸ்டேஜ் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்துருச்சு. பெரிய பொண்ணு ஆயிட்டே வரா. அதனால வந்து அவளுக்கு வந்து அந்த பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் தம்பிக்கு கிடையாது அப்படி. நான் வலுக்கட்டாயமா சாதம் போட்டு கொடுத்தாலும் அவன் வந்து வலுக்கட்டாயமா சாப்பிடவே மாட்டான். ஒண்ணு ஊட்டி விடணும், இல்ல ரொம்ப திட்டி அவனை சாப்பிட வைக்கணும். அந்த மாதிரி தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை சாப்பிட வச்சிட்டு இருக்கேன். பட் பாப்பா வந்து பிரச்சனை இல்லை, அவ்வளவே சாப்பிட பிக்கப் ஆகிட்டான். பேக்லாம் கிழிஞ்சிடுச்சிங்க. இது வந்து போன வருஷத்து பேக்லாம் கிழிஞ்சு போச்சு. இப்போ வேற புது பேக் எடுக்கணும். இந்த பேக்ல குறைஞ்சது ஒரு 20 நோட்டு புக் இருக்கும். இவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போனா அந்த ஷோல்டர் என்னதான் ஆகும்னு எனக்கே புரியல. டெய்லியும் ஷோல்டர் வலிக்குதுமான்னு சொல்லி நைட்ல வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பாருங்க, இவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போனா அந்த பேக் கிழியாம தான் என்ன பண்ணும், ஷோல்டர் வலிக்காம தான் என்ன பண்ணும். கையில கொஞ்சம் புக்ஸ் எடுத்துக்கோமா, பேக்ல கொஞ்சம் இருக்கட்டும்னு சொன்னா கேட்க மாட்டா. எல்லாத்தையும் அந்த பேக்குள்ள தான் அடிச்சு எடுத்துட்டு போகணும்பா. இப்போ பசங்களையும் டியூஷன் அனுப்பி விட்டுட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சிங்க் ஃபுல் ஆயிடுச்சிங்களா, ஒன்றும் செய்யல. முட்டை சாதம் செஞ்சேன், மாவு அரைச்சேன். அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. இவ்வளோதான். அதுக்குள்ளே ஒரு சிங்க் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணணும். அடுத்து எல்லா ரூம், ஹால், கிச்சன், போர்ட்டிகோ எல்லாத்தையும் பெருக்கி ஒரு டீப் கிளீனிங் பண்ணணும். வீட்டுக்கு பின்னாடி ஈவினிங் வந்து ஒரு 6:30 மணி போல வியூ இப்படிதாங்க இருக்கும். பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். ஃபைனலா என்னுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு 6:30 மணி போல ஈவினிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். சிங்க் வாஷ் பண்ணியாச்சு. கிச்சன் மேடை ஃபுல்லாவே அழகா ஒரு டீப் கிளீனிங் பண்ணி சூப்பரா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து மாவு அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் உப்பு கரைச்சி வச்சுட்டேன். கிரைண்டரும் வாஷ் பண்ணி அதுவும் கிளாத் போட்டு மூடி வச்சுட்டேன். கிச்சன் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த கஜன்னு இருக்கும்போது நம்ம கிச்சன் நமக்கு பிடிக்காது. ஒரு டீப் கிளீனிங் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ ஆசையா இருக்குங்க. நம்ம கிச்சனா அது அப்படிங்கிற மாதிரி சூப்பரா இருக்கும். மாவு அரைச்சி வச்சது இங்க இருக்குங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். காலையில எடுத்து இட்லி சுடுறதுக்கும் சூப்பரா இருக்கும். கிச்சன் பாருங்க சூப்பரா ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. அடுத்து ஹால் ஃபுல்லா பாருங்க, ஹால் ஃபுல்லா கூட்டி கிளீனா வச்சாச்சு. நீங்க நிறைய பேரும் நோட் பண்ணிருக்கலாம், மாஸ்டர் பெட்ரூம் ஏன் இவங்க வந்து அதிகமா காட்ட மாட்டாங்க அப்படின்னு நீங்க நோட் பண்ணிருக்கலாம். ஏன் நான் அதிகமா காட்டலன்னா, அது உள்ளார எங்களுக்கு வேலையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து இந்த ஸ்மால் பெட்ரூம்ல தான் என்னுடைய ஒர்க்கு, அக்சசரிஸ் எல்லாமே எங்களுடைய வேக்கப் ஆகுறது, ரெடி ஆகுறது எல்லாமே இந்த ரூம் தான். மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் அங்கே எங்களுக்கு வேலையே கிடையாது. ஜஸ்ட் அந்த அட்டாச் பாத்ரூம்ல மட்டும் பசங்க குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது உள்ளார எங்களுக்கு வேலையே கிடையாதுங்க. அந்த ரூம்ல வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்கோம். அது வந்து தர்ஷனோட ஃபியூச்சர்ல கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போதைக்கு எங்களுக்கு அது யூஸே கிடையாது. எல்லாமே ஸ்மால் பெட்ரூம்லேயே தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபைனலா வீட்டு ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு நைட்டு டின்னர் என்ன செய்யறேன்னு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க.